Hi friends, welcome to PT Kitchen. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மலபார் ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்தோம். மீனை மேரினேட் பண்ணி வைக்கலாம். போன்லெஸ் மீன் ஒரு 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். கிரேவிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் அரை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகா 2, இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். வாங்க இப்போது மீனை மேரினேட் பண்ணி வைக்கலாம். நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மீனில் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 5 நிமிஷம் வச்ச போது இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு சொன்னோம், அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் மீனை தேங்காய் எண்ணெயில் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு சைட்லேயும் மீன் ஃபுல்லாக வேகணும்னு தேவையில்லை, ஒரு அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம மசாலாவில் போட போகும்போது அப்பயும் கொஞ்சம் நேரம் மீன் வேகும். இந்த மாதிரி 1 நிமிஷம் கழித்து மீனை எல்லா சைட்லேயும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த டைமில் மீன் கிளஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இது பொடியாக இருந்தாலும் இது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு பீஸ் பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதனால் பெருசாக போட்டு செய்கிறோம். இந்த மாதிரி ஃபிஷ் ரெடியானதும் ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணதும் இன்னொரு பேனில் அந்த மீதி இருக்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம். இது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரை பண்ணணும். அடுத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க. உடனே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பச்சை மிளகா சாப்பிட மாட்டோம், ஸோ வரமிளகா தான் சேர்த்துக்குவோம். நீங்கள் வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகாவும் சேர்த்து இன்னும் ஸ்பைசி ஆக்கிக்கலாம் இதை. இப்போ தக்காளியை ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படி சாட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு, மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ண போகிறோம் மசாலா கூட. இது ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அடுத்து கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கோங்க. புளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வேக வைக்கலாம். இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததும் எவ்வளோ கலர்ஃபுல் ஆயிடுச்சு. தேங்காய் பால் நல்லா கொதி அது கொஞ்சம் சுண்டணும். அது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பாலை வேக விடணும். இப்போது தேங்காய் பால் கொஞ்சம் சுண்டிருச்சு. இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ண மீனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மீன் துண்டு உடஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இது சின்ன மீனாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். போன்லெஸ் மீன் தான், சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ
புளிப்பான காரமான மலபார் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சால் போதும், மறுபடியும் செஞ்சு சாப்பிட தோணும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ், அப்புறம் இட்லி, அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு போட்டு பிணைஞ்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது போல் நிறைய ரெசிபீஸ் எங்கள் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.